ரஷ்யாவோட ரொம்ப ஒரு முக்கியமான நட்பு நாடு. ரஷ்யாவுக்கு எப்போல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ அப்போல்லாம் இந்த ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகளையும் எதிர்த்து நாங்கள் ரஷ்யாவுக்கு துணையாக நிற்போம்னு சொன்ன நாடு பெலாரஸ். இந்த ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் நடுவில் நட்புறவுகள்ன்றதை விட ஒரு நல்ல பாண்டிங், ஒரு நல்ல புரிதல்ன்றது இந்த மேற்குலக நாடுகளுக்கு எதிராக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பெலாரஸில் போன வருஷம் கொண்டு போயிட்டு ரஷ்யா அவங்களோட டாக்டிக்கல் நியூஸை வைக்கிறாங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறமா நாட்டோ கிட்டேருந்து ஒரு பெரிய எதிர்ப்பானது வந்துச்சு. எப்படி நீங்கள் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இங்கே வைக்கலாம், இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்டில் அமைதியை நீங்கள் சீர்குலைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் நேராக நேற்று கிளம்பி பெலாரஸ்க்கு போயிட்டார். இப்படி போனதுக்கு அப்புறமா அங்கே வச்சிருக்க இந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ஒரு ட்ரில்லில் நாங்கள் ஈடுபடுத்தி பார்க்க போகிறோம், ஒரு நியூக்ளியர் எக்ஸசைஸை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பானது வந்ததுக்கப்புறமா போலாந்து, லித்வேனியா இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களோட எல்லையில் அவங்களோட படை வீரர்களை குவிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் 24 ஹவர்ஸும் அவங்களோட பேட்ரோல் ஏர்கிராஃப்ட்ஸை இந்த பார்டரை ஒட்டி பறக்க விட்டுருக்காங்க. நாட்டோவுக்கும் பெலாரஸ்க்கும் நடுவில், அதாவது நாட்டோவில் இருக்க நாடுகளுக்கும் இந்த பெலாரஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலைன்றது இந்த ஒரு வருகையால் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் பிரகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ஏன் இந்த பெலாரஸில் இருக்க இந்த நியூக்ஸை பார்த்துட்டு, ரஷ்யாவோட அந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பார்த்துட்டு நாட்டோ இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட தான் அதிக அளவிலான அணு ஆயுதங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ரஷ்யாவுக்கு எதிராகவே அமெரிக்கா நிறைய ஏவுகணை தடுப்பு அமைப்புகள், இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கப்போ அதே அமைப்பு நாட்டோவிலையும் இருக்குல்ல. அப்புறம் ஏன் பெலாரஸ்க்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை கொடுத்ததுனால இந்த அளவுக்கு அதிகமான பதற்றத்துக்கு இந்த நாட்டோ உள்ளாகி இருக்காங்க, அமெரிக்கா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவை டைரெக்டாக தாக்கணும்னா அது லேண்ட் பேஸ்டு மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷிப் லான்ச்டு, சப்மரைன் லான்ச்டு, இல்லை ஏர் லான்ச்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூக்ளியர் மிசைலாக இருந்தாலும் எந்த நேரத்தில், அதாவது லான்ச் பண்ணி எவ்வளோ நேரத்தில் அது அமெரிக்கா போய் தாக்கும்னு கேட்டிங்கன்னா சாலிடாக 20 நிமிஷம் வரைக்கும் அந்த டைம் ஆனது இருக்கும். அதுக்குள்ளே அமெரிக்கா அந்த மிசைலோட லான்ச்லேருந்து அது எந்த இடத்துல போயிட்டு விழப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம்ன்றது நிறைய இருக்கும். ஆனால் கியூபா மிசைல் கிரைசிஸை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கியூபாவில் கொண்டு போயிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா அவங்களோட மிசைல்ஸை நிறுத்துறாங்கன்னொடனே ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஆட்டம் கண்டு போச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணி அது அமெரிக்கா போய் அடிக்கணும்னா இந்த 20 நிமிஷம்ன்றது அமெரிக்காவுக்கு போதுமானது. அங்கே இருக்க பீப்புளை எவாக்குவேட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்டை டூம்ஸ்டே பிளேனில் ஏற்றுறதுக்கும் இந்த டைம்ன்றது ரொம்பவே போதுமானது. ஆனால் கியூபாவிலேருந்து ரஷ்யா ஒரு மிசைலை லான்ச் பண்ணாங்கன்னா எவ்வளவு நேரத்தில் அது அமெரிக்கா போயிட்டு அடிக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே அமெரிக்காவில் அந்த மிசைல் போய் விழுந்துடும். இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றுமே இல்லை, டைமே கிடையாது. இந்த 3 நிமிஷத்தில் அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். அந்த டெட்டனேஷன் ஜோன்லேருந்து அங்கே இருக்க பொதுமக்களையும் யாரையும் அவங்களால எவாக்குவேட் பண்ண முடியாது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரெடினஸை பொறுத்து அந்த மிசைலை டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த அளவுக்கு டைம் பீரியட் கம்மியாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் கியூபாவில் போயிட்டு அமெரிக்கா ரஷ்யாவோட மிசைல்ஸை வைக்கிறாங்கன்னு சொன்னதும் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை அமெரிக்கா பண்ணி கியூபா மிசைல் கிரைசிஸே வந்துச்சு. சரி, இப்போ இதுக்கும் நாட்டோவுக்கும் என்ன சம்பந்தம்? பெலாரஸில் ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு மிசைல் கிளம்பி, ஒரு நியூக்ளியர் மிசைல் கிளம்பி இந்த நாட்டோ நாடுகளை தாக்கணும், இந்த நாட்டோவோட ஒரு முக்கியமான பேஸை தாக்கணும்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஓரளவுக்கு அவங்களால ரெடியாக இருக்க முடியும், ப்ராப்பராக இந்த மிசைலோட பாத் அண்ட் ட்ராஜெக்டரியை அவங்க கணிச்சிட்டாங்கன்னா. ஆனால் இதுவே இப்போ இந்த பெலாரஸில் கொண்டு போயிட்டு ரஷ்யா இந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை வச்சிருக்காங்கல்ல, இது அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைமை நாட்டோ நாடுகள், குறிப்பாக சொல்லணும்னா இந்த நாட்டோவோட ஈஸ்டர்ன் சைடு ரொம்பவே ரஷ்யா பக்கத்தில் இருக்குல்ல, லாத்வியா, லித்வேனியா, போலாந்து போன்ற நாடுகள், இந்த நாடுகளுக்கு இந்த அளவுக்கு டைம் இருக்கவான்னு கேட்டிங்கன்னா இதில் 3ல் 1 பங்கு கூட இந்த நாடுகளுக்கு டைமே கிடைக்காது. ரஷ்யாவிலேருந்து ஒரு மிசைல் கிளம்பி போய் யூகே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி நாடுகள் அடிக்கிறதுக்கும், பெலாரஸ்லேருந்து ஒரு மிசைல் கிளம்பி போயிட்டு அதோட பார்டரை ஷேர் பண்ணிட்டு இருக்க போலாந்து, லித்வேனியா அடிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ நல்லா பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் போலாந்தோட முக்கியமான அந்த லாஜிஸ்டிக் பேஸ், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க நாட்டோட சோல்ஜர்ஸோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1000. இது வந்து போலாந்தோட பார்டர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான பேஸ், அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஹப். இப்போது போலாந்தோட பார்டருக்கு பக்கத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த நியூக்ளியர் வார்ஹெட்டை பெலாரஸ் ரஷ்யாவோட சார்பாக ஏவிட்டாங்கன்னு வைங்க. அதை போலாந்தோட எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் தடுக்க முடியாது.
அப்படியே தடுக்கணும்னு நினச்சாலும் அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கான அந்த டைம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை ஒரு காரணமாக வச்சு தான் இந்த ரியாக்ஷன் டைம்ன்றது நமக்கு சுத்தமாக கிடைக்காதுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பெலாரஸ்குள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஒரு அறிவிப்பு கொடுத்ததும் ஒட்டுமொத்தமாக நேட்டோவே ஆடி போச்சுன்னு சொல்லலாம். சரி, இப்போ டைரெக்டாக ரஷ்யாவோட வெப்பன்ஸை பெலாரஸில் வச்சிருக்காங்க. இதை பெலாரஸ் அவங்க நினச்சா பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. நேட்டோவுக்கும் பெலாரஸ்க்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசமே இந்த இடத்துல அந்த வெப்பன்ஸை எப்படி பயன்படுத்துறது தான். இப்போ ஒரு 5 இடங்கள்ல நேட்டோட வெப்பன்ஸ்ன்றது யூரோப்பியன் கான்டினென்ட் முழுக்க 5 இடங்கள்ல ஒரு பேஸ்க்கு 20ன்னு சொல்லிட்டு 100 நியூக்ளியர் வார்கெட்ஸை அமெரிக்கா கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஆனால் இது அந்த பேஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த நாட்டால் எதிரி நாட்டு மேலே பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. நேட்டோட பர்மிஷன், அமெரிக்காவோட பர்மிஷன் இல்லாமல் அந்த நியூக்ளியர் வார்கெட்ஸை அவங்களால எந்த ஒரு நாட்டின் மேலேயும் பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த இடத்துல பெலாரஸ்க்கு அந்த கதையெல்லாம் எதுவுமே கிடையாது. ரஷ்யா நியூக்ளியர் வார்கெட்ஸை கொடுக்குறப்பவே பெலாரஸ்க்கு என்ன ஒரு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்கன்னா, இதோட சேஃப்டிக்கு, இந்த நியூக்ளியர் வார்கெட்ஸோட சேஃப்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, இல்லை இந்த நியூக்ளியர் வார்கெட்ஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க பெலாரஸ்க்கு ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆனது வந்துச்சுன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ரொம்பவே எப்படி சொல்கிறது, தவிர்க்க முடியாத காரணங்களில் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான உரிமை பெலாரஸ்க்கு இருக்குது. ஆமாம், இதை உண்மையிலே ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஆப்ரேட் பண்ணுற உரிமை பெலாரஸ்க்கு இருக்குது. சரி, அப்படின்னா ரொம்பவும் ஒரு முடியாத கட்டத்தில் தானே இந்த முடிவு எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அதை நம்ம குறிப்பாக சொல்லிட முடியாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்ஸியாக பெலாரஸை வச்சு இந்த நியூக்ளியர் வார்கெட்ஸை அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஆனால் இது பெரும்பாலும் எப்படி சொல்கிறது, நடக்காத ஒரு விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் வேறு வழியே இல்லைன்றப்போ ரஷ்யா இப்படி ஒரு வேலையை பண்ணாங்கன்னா அந்த பாதிப்பானது ரஷ்யா வரைக்கும் போகாது, பெலாரஸ் விசஸ் மற்ற நாடுகள், இல்லைனா பெலாரஸ் விசஸ் நேட்டோன்ற ஒரு பிரச்சனை தான் போய் முடியும். அதனால தான் ரொம்பவே யோசிச்சு ரொம்பவே ஒரு முக்கியமான முடிவாக இந்த பெலாரஸில் நியூக்ளியர் வார்கெட்ஸை கொண்டு போய் வைக்கிற அந்த ஒரு முடிவுக்கு ரஷ்யா வந்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் ஒரு நியூக்ளியர் ட்ரில் நடந்திருக்கும். ஒரு வாரத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த டைமில் வந்து ரஷ்யாவுக்குள்ள ஒரு நியூக்ளியர் எக்ஸசைஸ் ஆனது நடந்துன்னு சொல்லிட்டு அதோட தொடக்கம் தான் இப்போ பெலாரஸில் நடக்க போகிற இந்த நியூக்ளியர் எக்ஸசைஸும். இது வந்து ஒரு 4 ஃபேஸாக சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியர் எக்ஸசைஸை நாங்கள் 4 ஃபேஸாக பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதோட முதல் 2 ஃபேஸ்ன்றது ரஷ்யாவில் முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த ஃபேஸ்ன்றது இப்போ பெலாரஸில் நடக்க போகுது. ஆனால் இது எந்த இடத்துல பண்ண போகிறோம், எந்த டைமிங்கில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. புதின் அவர்கள் நேற்று நைட்டே கிளம்பி மாஸ்கோவிலிருந்து பெலாரஸ்க்கு போயிட்டாரு. இப்போ அவர் அங்கே இருக்காரு. அடுத்தபடியாக அந்த நியூக்ளியர் ட்ரில் ஆனது, அந்த நியூக்ளியர் எக்ஸசைஸ் ஆனது நடக்க போகுது. இந்த பதட்டமான சூழ்நிலை காரணமாக இப்போ போலாந்துன்றவங்க ரொம்ப ஒரு ஹை அலர்ட்டில் இருக்காங்க. இந்த லித்துவேனியாவும் பெலாரஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க, போலாந்தும் பெலாரஸ் கூட ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு அண்ணாண்ட ரஷ்யாவோட கலினிங்கிராட் ரீஜன் வேறு இருக்குது. இந்த 4 பகுதிக்கும் நடுவில் சிக்கியிருக்கு பாருங்க ஒரு இடம். இந்த இடத்துல தான் நேட்டோவோட முக்கியமான 2 பேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்டா இந்த அளவுக்கு பிரச்சனையான இடத்துல நேட்டோ ஒரு பேஸை வச்சிருக்காங்க, இது வந்து பெலாரஸோட டார்கெட் ஜோனுக்குள்ளேயும் வரையும் ரஷ்யாவோட கலினிங்கிராட் டார்கெட் ஜோனுக்குள்ளேயும் வருமே, ஏன் நேட்டோ இந்த இடத்துல ஒரு பேஸ் வச்சாங்கன்னா அந்த இடத்துல தான் நேட்டோ ரொம்பவே ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காரிடர் ஒன்று இருக்குது பாருங்க, கலினிங்கிராட், பெலாரஸ், போலாந்து, லித்துவேனியா, இந்த ஒரு காரிடரை மையப்படுத்தி தான் அடுத்த ஒரு யுத்தம், ஏன் அது உலக போரா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜெர்மனியிலேருந்து லீக் ஆன ஒரு டாக்குமெண்ட் ஆனது ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ இந்த காரிடர் ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த கலினிங்கிராட் ரீஜனில் இப்போவும் ரஷ்யாவோட மிலிட்டரி பிரசன்ஸ்ன்றது இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெலாரஸோட நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா அவங்களோட இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை நேட்டோ அதையெல்லாம் விட மாட்டாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.